வணக்கம் நண்பர்களே, தூத்துக்குடியிலிருந்து உங்கள் ஜேசுராஜா இன்ஃபன்ட் ரைடர்ஸ். நம்ம இப்போ எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கூபா டைவிங் மாஸ்க் ஒன்று பழுதாகி வந்திருக்கு சர்வீஸுக்கு. அதை 1.5 வருஷமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இந்த பழுதான ஸ்கூபா டைவிங் மாஸ்க்கை நம்ம எப்படி சரி பண்ணுறோம், எந்த மாதிரியான எல்லா ஃபிட்டிங்கும் மாட்டி எப்படி கலட்டி அழகாக யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம மாட்டி கொடுக்குறவங்க மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள். இதுக்கு மாட்ட போகிற புது பீடிங்கு இதை பார்த்துக்கோங்க நண்பர்களே. இது புது பீடிங். இது பழைய கண்ணாடியை நாங்கள் இப்போ கலத்த போகிறோம். எப்படி கலத்துறோம்னு பார்த்துக்கோங்க. இது ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுவோம். ஒன்றா கலத்தியிருக்கோம். இப்போ இதை கலப்புறோம். எப்படி கலத்திங்கன்னா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். அது மாதிரி இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். அப்படியே போட்டோன்னா நமக்கு கேப் இருக்கும், தண்ணி உள்ளே ஏறும். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக போடணும். வாஷ் பண்ணி முடித்தோடனே நான் உங்களுக்கு எப்படின்னு வீடியோ எடுக்கும். இந்த பீடிங் பார்த்தீங்கன்னா இப்படி உடஞ்சிருக்குன்னு, இதான் பழைய பீடிங்கு. இந்த மாதிரி அழுக்காக இருக்குது, இந்த மாதிரி யூசேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே கிராக் ஆகிருக்கு, இந்த பக்கம் கிராக் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா தெரியுது. இந்த பக்கம் உடஞ்சிருக்கு. இது நம்ம புது பீடிங் போட போகிறோம். புது பீடிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீடிங் எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எப்போனாலும் வாங்கிக்கலாம். கண்ணாடியில் உள்ள இந்த ப்ராடக்ட், இந்த கண்ணாடியில் உள்ள எல்லாமே நம்மள்கிட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் இருக்குது. இந்த கண்ணாடி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அப்படிங்கிற பார்த்துக்கங்க. இதான் பழசை நம்ம கழிச்சிட்டோம், புதுசு மாட்ட போகிறோம். எல்லாத்தையுமே எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். பாருங்க, இந்த சின்ன கேப்பு கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் நல்லா அமைக்கி விட்டுக்கணும். அப்படியே லாக் ஆகிரும். இதில் மட்டும் லாக் ஆகாட்டால் லைட்டாக இந்த லாக்கை இப்படி தூக்கி விட்டுட்டு தான் இதில் போடணும். போட்டால் தான் லாக் ஆகும். இல்லைன்னா லாக் ஆகும். லாக் ஆகிற சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்கும். இது லாக் ஆகிட்டு, ஃபுல்லாக லாக் ஆகிட்டு, எல்லாம் பக்காவாக கரெக்டாக ஆகிட்டு. இப்படி தான் ஒரு கண்ணாடி ஃபுல்லாக செட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நம்ம மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்கே இந்த மூக்கில் உள்ளதை நம்ம மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கலட்டி வச்சுருக்கோம் ஸ்டாப்பை இதில் மாட்டி வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கண்ணாடி நம்ம அழகாக மாட்டி முடிச்சாச்சு. நம்ம அழகாக வீடிங்கை மாற்றி முடிச்சாச்சு. இது இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர். நன்றி நண்பர்களே.